அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இறங்கிய வசனங்களின் தொகுப்புத்தான் திருக்குரான் என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். இந்த வாக்கியத்தை மறுபடியும் கவனியுங்கள். 23 ஆண்டுகளில் எத்தனையோ பிரச்சனைகளை கொடுத்து அத்தனைக்கும் தீர்வு சொல்லி இறக்கி வைத்ததுதான் இந்த வேதம். அந்த வசனங்களின் தொகுப்புத்தான் இறுதி வேதம் திருக்குரான் என்றால், அதில் இல்லாத புது பிரச்சனை ஏதாவது வந்துவிடும் என்றால் இறுதி நபி என்று நிறுத்தி இருக்க மாட்டானே இறைவன், இறுதி வேதம் என்று நிறுத்தி இருக்க மாட்டானே. அவன் அறிவான், மறைவானவற்றையெல்லாம் அறிவான். சூரா லுக்மான் 31வது அத்தியாயத்தில் ஒரு வசனம் வருகிறது, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நம்ம நாட்டில் எல்லாரும் தமிழ்நாட்டுக்காரர் தானே. சந்தன காலத்தில் வீரப்பனை தேடுறேன்னு போலீஸு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி தேடினாங்க, அப்படி தேடினாங்க, இராணுவமெல்லாம் வச்சு தேடினாங்க. கடைசியில் அந்த அதிகாரி தேவாரம் என்ன சொன்னார், வைக்கோல் போரில் ஊசி விழுந்துட்டா கண்டுபிடிக்க முடியுமா? இந்த சத்தியமங்கலம் காடு இவ்வளோ பெரிய காடு, அதில் அந்த ஆள் ஒளிஞ்சிக்கிட்டா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஊசியாக வெளியே வந்தால் தான் பிடிக்க முடியும். அந்த மாதிரி அந்த ஆள் வந்தால் தான் பிடிக்க முடியும்னு கையை விரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஊசி தானாகவே வெளியே வந்து மாட்டி சுட்டாங்கன்றது வேறு விஷயம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிக்க முடியலன்ன போது என்ன சொன்னாங்க, காட்டுக்குள்ளே ஒருத்தன் ஒளிஞ்சுக்கிட்டா எப்படி கண்டுபிடிக்க முடியும், வைக்கோல் போரில் ஊசி விழுந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு மனிதன் திகைத்தான். ஆனால் சூரா லுக்மானில் இறைவன் என்ன சொல்கிறான், ஒரு பெரிய மலை அடிவாரத்திலோ மற்ற இடங்களையோ பூமியிலையோ கடுகின் விதை அளவு வடிவமுள்ள ஒன்று காணாமல் போய்விட்டால் கூட கண்டுபிடித்து அறிந்து கேள்வி கேட்பவனாக இருக்கிறான் இறைவன். மறைவானவற்றையெல்லாம் அறிந்தவனாக இருக்கிற இறைவன் ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர் என்று முடித்து இதுதான் வேதம், இதற்கு மேல் வேதம் இல்லை என்று நிறுத்தினான்? அத்தனை பிரச்சனைகளும் அப்பொழுதே காட்டி பிரச்சனைகளுக்கு தீர்வும் இறைவன் தந்து விட்டான் என்று பொருள். ஆக மனித குலத்தில் வரப்போகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுதான் தீர்வு என்று சொல்லுகிற ஒரு முழு நூல் தான் இந்த முழு வேதம் தான் புனித குரான். முழு வேதம், அதுதான் ஹோல் குரான் என்று சொன்னேன். அதிலே எதை ஓதினாலும், எந்த சூறாவை ஓதினாலும், எந்த வசனத்தை ஆயத்தை ஓதினாலும் நன்மை என்பது உங்களைப் போலவே நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் முழுமையாக இறைவன் தந்திருக்கிற செய்தி ஆயிற்று இது. அதை நாம் படித்து புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தி ஆக வேண்டும் என்கிற வைராக்கியம் நமக்கு வந்தால்தான் நாம் மூமின். மற்றவர்கள் எல்லாம் எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு பெருமைக்கு செய்வது என்பதை ஒரு ஹதீஸ் மிக வன்மையாக கண்டிக்கிறது என்பதை நீங்கள் என்னை போலவே அறிந்திருப்பீர்கள் கட்டாயமாக. ஏன்னா நீங்கள்லாம் பை சான்ஸ் முஸ்லீம்ங்க, பிறப்பினாலே இஸ்லாத்தை அருளை பெற்றவர்கள். நான்லாம் பை சாய்ஸ் தேடி 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 ரொம்ப லேட்டாக வந்து சேர்ந்திருக்கிறேன். இறைவன் இதாயத்தை கொடுத்துருக்கிறேன். ஆனால் உங்களைப் போலவே நானும் அறிந்திருக்கிறேன். இறுதி தீர்ப்பு நாளில் 3 பேர் போய் முன்னால் நிற்பாங்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மாவீரன் போய் நிற்பானாம், உயிர் தியாகம் செய்துவிட்டு வந்திருக்கிறேன், பல போர்களில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், சாதித்திருக்கிறேன், நான் ஒரு மாவீரன், எனக்கு சுவனம் தா, நான் உயிர் தியாகம் செய்துவிட்டு வந்திருக்கிறேன் இறைவா என்று கேட்பானாம். அதற்கு இறைவன் சொல்லுவானாம், நான் தந்த அருட்கொடைகளை நீ எப்படி பயன்படுத்தினாய், அவற்றை கொண்டு உலகத்திலே நீ என்ன செய்தாய் என்று கேட்கும்போது நான் போராடினேன், உயிர் தியாகம் செய்தேன் என்று அவன் சொல்லும் பொழுது இறைவன் கேட்பானாம், யாருக்காக போராடினாய்? அல்லாஹ்வுக்காக போராடினேன் என்று சொல்லுவானாம். பொய் சொல்லுகிறாய். அப்படி போராடுவதன் மூலம், வீரம் காட்டுவதன் மூலம், உயிர் தியாகம் செய்வதன் மூலம் மக்கள் எல்லாம் உன்னை பாராட்டுவார்கள், போற்றுவார்கள், புகழ்வார்கள் என்பதற்காகத்தான் நீ செய்தாய். இவரை கவுத்து போட்டு நல்லா மூஞ்ச தரையில் தேய்ச்சி எடுத்து நரகத்தில் போடுங்கன்னு மலக்குகளுக்கு சொல்லுவானாம் இறைவன். இப்படியே இருக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ். அடுத்து ஒருவன் போய் நிற்பானாம், அவர் மார்க்க அறிஞர்.
நான் திருக்குறானை வரி வரியாய் படித்திருக்கிறேன், எழுத்தெழுத்தாய் படித்திருக்கிறேன், இலக்கணங்கள் எல்லாம் படித்திருக்கிறேன், அவற்றை உபன்யாசம் செய்திருக்கிறேன், விளக்கி விளக்கி மக்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன், எனக்கு சுவனம் தான்னு கேட்பாராம். அங்கே இறைவன் கேட்பானாம், நான் தந்த அருட்கொடைகளை வைத்து நீ உலகத்தில் என்ன செய்தாய்? எல்லாருக்கும் இந்த திருக்குறானை நல்லா படித்து மனப்பாடம் பண்ணி விளக்கமெல்லாம் சொல்லி ஹதீஸுகளோடு பொருத்தி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னான். இதெல்லாம் எதற்காக செய்தாய்? அல்லாவுக்காகத்தான் செய்தேன் என்று அவன் சொல்லுவானாம். ஆனால் இல்லை, நீ பொய் சொல்கிறேன், அல்லாவுக்காக செய்யலை. இப்படியெல்லாம் சொல்லுவதன் மூலம் உனக்கு புகழ் வரும், பெருமை வரும், மக்கள் பாராட்டுவார்கள் என்று செய்தால் இம்மையிலேயே அதற்கான கூலி கிடைத்து விட்டது. மறுமையில் இதில் இந்த தீர்ப்பு நாளில் உனக்கு அதுக்கான கூலி கிடையாது. இவனை நிமித்தி வச்சே நல்லா தேய்ச்சி தூக்கி நரகத்தை போடுங்கன்னு சொல்லுவானாம் அல்லாஹ் தஆலா. மூணாவது ஒருத்தர் போய் நிற்பாராம், நான் நிறைய சம்பாதிச்சேங்க, சம்பாதிச்சதுக்கு மேலே எல்லாத்தையும் வாரி 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 தான தர்மம் வழங்கினேன், பெரிய வள்ளலாக வாழ்ந்தேன், எனக்கு சோனம் தான்னு கேட்பானா இறைவன்கிட்ட. நீ வள்ளலாக வாழ்ந்தது உண்மைதான், வாரி வாரி வழங்கினது உண்மைதான், எதற்காக செய்தாய்? அல்லாவுக்காகத்தான் செய்தேன்னு சொல்லுவானாம். அது ஒரு இல்லை, பொய் சொல்கிறேன், அதில் உனக்கு ஒரு பெருமை, அதில் ஒரு பாராட்டு கிடைக்கும்னு செய்தேன், அதற்கான கூலி இம்மையிலேயே கிடைத்து விட்டது. இப்போ அவரை மூஞ்ச திருப்பி போட்டு நசுக்குனீங்க, இவரை நிமித்தி போட்டு நசுக்குனீங்க, இவரை மொத்தமாகவே மேய்ச்சி தூக்கி போடுங்கன்னு சொல்லுவான். இதில் இந்த ஹதீஸில் நமக்கு என்ன தெரிகிறது? எதை சிந்தித்தாலும், எதை சொன்னாலும், எதை செய்தாலும், நாம் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு துளி அளவு கர்வம் இருந்து விட்டால் கூட, அதாவது வீரம் காட்டின போது நான் மாவீரன் என்னை பாராட்டுங்கள் என்பதற்காக வீரம் காட்டினாலோ, அந்த திருக்குறானை படிக்கிற போது நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், அதை விளக்கி சொல்லிட்டேன், இலக்கணமெல்லாம் எனக்கு தான் தெரியும், மக்கள் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்தாலோ, அல்லது வாரி வாரி வழங்கும் போது கூட தான தர்மம் செய்து விட்டேன், எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும்னு நினைத்தாலோ உங்களுக்கு நரகம்தான் கிடைக்கும் என்று எச்சரிக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஆணவம் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு இருக்கக்கூடாது என்றால், கடுகின் விதை அளவுக்கு இருந்தால் கூட அவன் அறிந்து கேள்வி கேட்பான் என்று சூரா லுக்மான்ல வருவது அதுதான். அந்த ஆணவம் நம்மை அறியாமலே கூட இருந்து விடக்கூடாது. ஆனால் அறிவு வர வர நமக்கு எது அதிகமாகிறது? உலகியல் அறிவு வர வர, நான் MBAல ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்னா ஒரு காலர் தானாகவே நட்டுக்கு இறங்க மாட்டேங்குது. நான் MBBS முடிச்சுட்டு இப்போ MD சீட்டு கிடைச்சிருச்சுனாலே தற்பெருமை வந்துடுது. எப்போ இந்த தற்பெருமை அடங்கும் தெரியுங்களா? நான் கம்ப்யூட்டரில் பெரிய IT, ஜாவா, கோவா, பாவாலாம் படிச்சுக்கிறேன்னு ஒருத்தர். இந்த ஆணவம் எப்போ அடங்கும் தெரியுமா? நீங்கள் படித்து கிழிச்ச அத்தனையும் திருக்குறானின் ஒரு வார்த்தைக்கு ஈடு இணையாகாது என்ற உணர்வு வந்தால் அந்த ஆணவம் சொந்த செலவில் செத்து போயிடும். இதெல்லாம் மனிதன் கண்டுபிடித்து கொண்டது. மனிதனையே கண்டுபிடிச்சவன் அவனாச்சே, அவன் சொன்ன வேதத்தை விடவா இது? ஆனால் உடனே சொல்கிறாங்க சில பேர், இதெல்லாம் உலகத்துக்கு உதவுமே, அந்த இறைவன் சொன்ன வேதம் உலகத்துக்கு உதவுமான்னு வாயில் சொல்கிறது இல்லை, மனசில் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது உதவுற அளவுக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் உதவுற அளவுக்கு, பிசிக்ஸ் உதவுற அளவுக்கு, கெமிஸ்ட்ரி உதவுற அளவுக்கு, காமர்ஸ் உதவுற அளவுக்கு, லா உதவுற அளவுக்கு, சட்டம் உதவுற அளவுக்கு, மற்ற சப்ஜெக்ட் பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்ஸு, மெடிசனு, சைக்காலஜி, அது இதெல்லாம் உதவுற அளவுக்கு இந்த இறைவனுடைய வேதம் உதவுமா? இந்த கேள்வி நம்ம கேட்கறது இல்லை, யாரும் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை முஸ்லிம்களுக்கு. ஆனால் உங்களை அறியாமலே, ஒரு மனோதத்துவம் படித்த மாணவன் சொல்லுகிறேன், நம்மை அறியாமலே நமக்குள் இந்த நீரோட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் திருக்குரான் படிக்கிற ஒரு ஆலிமு, இமாமு, அவருக்கு 3500 ரூபாய் சம்பளம் கொடுத்தா போதும், அதுக்குள்ளேயே அவருக்கு எப்படியாவது வாழ்ந்துக்கிட்டோம், யாராவது மௌத்தாய் போயிட்டா ஒரு 40 பாத்தியாக சொல்லி அவரும் ஒரு பக்கம் பார்த்துக்குவார்,
அப்படி இப்படின்னு அதை ஒரு இருக்கிறதுலையே மட்டமான ப்ரொஃபஷன் எதுன்னா இறைவேதத்தை உணர்ந்து கற்பது. இது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? உங்கள் பிசிக்ஸை விட, உங்கள் பயாலஜியை விட, உங்கள் மற்ற நாலெட்ஜை விட இறைவனே பேசிய இந்த வேதம் முக்கியத்துவம் வாய்ந்ததா இல்லையா? நான் இதை சொல்வதன் மூலம் அதெல்லாம் வேணான்னு சொல்கிறதா யாரும் பிழையாக புரிந்து கொள்ள மாட்டீர்கள். ஏன்னா இறைவனே சொல்கிறான், ஊர்வனவற்றை நீங்கள் பார்க்க வேண்டாமா, வானத்தை பார்க்க வேண்டாமா, சூரிய சந்திரரை பார்க்க வேண்டாமா, நுணுகி நுணுகி அறிந்து படைப்பின் ரகசியத்தை படைத்தவன் யார் என்று நீங்கள் அத்தாட்சியை புரிந்து கொள்ள வேண்டாமா? ஒட்டகத்தை பார்த்தால் உங்களுக்கு புரியவில்லையா? ஒட்டகத்தை பார்த்தால் புரியவில்லையான்னு பிறகு நான் லைஃப்ங்கிற ஒரு மேகசைனில் வெளியிடப்பட்ட ஒட்டகத்தை பற்றி ஒரு புத்தகத்தை வாங்கி படித்து வியந்து போயிட்டேங்க. அந்த ஒரு வார்த்தை அப்படியே சவுக்கு எடுத்து என்னை அடித்தது போல் இருக்கிறது. ஒட்டகத்தை பார்த்தால் உங்களுக்கு என்னுடைய அத்தாட்சி புரியவில்லையாங்கிறான். ஒட்டகம் உலக உயிரினங்களிலேயே வித்தியாசமானதாக இருக்குது. அதை பற்றி பெரிய புத்தகம் வாங்கி படித்து பார்த்தபோது தான் எனக்கு தெரிஞ்சது. எப்படி 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 431 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 1431 ஆண்டுகளுக்கு முன்னாலே எந்த விஞ்ஞானி ஒட்டகத்தை உட்காந்து உள்ள செல்லெல்லாம் சதுரகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருப்பான்? லேப் இருந்ததா? அறுத்து பார்க்க தெரியுமா? அப்போது அறுத்தா குழம்பு வைக்க தான் தெரியும். யாரும் ஆராய்ச்சி பண்ண மாட்டான். ஒட்டகத்தை அறுத்து ஆராய்ச்சி பண்ணுவானா? ஒட்டகம் அவ்வளோ உயரமாக நிற்கும், நம்ம விட 2 மடங்கு 3 மடங்கு உயரத்தில் இருக்கும். டக்குன்னு உட்கார்ந்ததுன்னா நம்ம இடுப்புக்கு வரும். 3வது மடிப்பிலே உட்காரும். மற்ற எந்த மிருகமும் உட்காரது இல்லை. அது உட்கார்ந்ததுன்னா ஒரு குழந்தை கூட தாண்டிடலாம். இந்த அமைப்பை பார்க்கவில்லையா? அத்தாட்சியை புரிந்து கொள்ளவில்லையா? தேனியை பார்க்கவில்லையா? உங்களுக்கு படைப்பின் அத்தாட்சி புரியவில்லையா என்று கேட்கிறான். 42 நாள் தான் வாழுது தேனி. ராணி தேனி மட்டும்தான் 3 வருஷம் 5 வருஷம் வாழும். ஆண் தேனி வேற எந்த வேலையும் செய்யாது. சோம்பேறி கம்பெனி, பிரைவேட் லிமிடெட். அது அந்த பெண் தேனியோடு சேருவதற்கு அது 100 அடி உயரத்தில் ராணி தேனி பறக்கும் போது பின்னாலேயே துரத்திக்கிட்டு ஒரு 20-30 தேனி போய் அதில் 10 15 அதோட சேரும். சேர்ந்த உடனே செத்துரும், விழுந்து செத்துரும். அது எது? ஆண் தேனி. ராணி தேனி மட்டும் சுற்றிக்கிட்டு மறுபடியும் கூட்டுக்கு போயிடும். அது இனப்பெருக்கத்துக்கு உதவுகிறது. ஆனால் அங்கே இருக்கிற வேலைக்கார தேனீக்கள் எல்லாம் பெண் தேனீக்கள் தான். 42 நாள் தான் உயிர் வாழுது. அது என்ன வேலை செய்யுதுன்னா, எந்த ஜாமெட்ரி பாக்ஸு காம்பஸ் எல்லாம் இல்லாமல் எண் கோணத்தில் லட்சக்கணக்கில் துளைகளை உண்டாக்குகிறது. அந்த கூட்டை ஒவ்வொன்றும் கணக்கு போட்ட மாதிரி இருக்குது. சரியா? எவ்வளவோ விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மாதிரி ஒரு டிசைன் யாராலையும் இன்னும் பண்ண முடியல. நீங்கள் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நம்ம படிச்சிட்டோம். அதுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? அந்த 42 நாளில் செத்தே போகுது. அது எந்த காலேஜில் போய் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தது? ராணி தேனிக்கு ஹீட் ஆகி போச்சுன்னா தன்னுடைய இறகுகளை கொண்டு ஒரே சமயத்தில் சொல்லி வச்ச மாதிரி டைம் டேபிள் போட்ட மாதிரி 14 நிமிடங்கள் விசிறுகின்றன. 14 நிமிடம் வாட்சை வச்சுக்கிட்டு பார்த்துருக்கலாம், ஸ்டாப் வாட்ச் வச்சு. எல்லா தேனியும் அதே மாதிரி பண்ணுது. எந்த கூட்டுக்கு போனாலும் அப்படி தான் பண்ணுது, எந்த நாட்டுக்கு போனாலும் அப்படி தான் பண்ணுதான். 14 நிமிஷம்னு அதுக்கு யார் அந்த கணக்கை கற்றுக் கொடுத்தது? வாட்ச் பார்த்து வேலை செய்கிறோன்னு லேட்டாக போகிறான். ஆனால் அதுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? இதெல்லாம் படைப்பின் அத்தாட்சி. மீண்டும் அந்த செய்திக்கு வருகிறேன். நாம் படிக்கிற எல்லாம் உதவுவது போல இறைவன் தந்த வேதம் உதவுமா என்று நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது. அதை நம்ம சொல்றதில்லை வெளியே. மனிதர்கள் எல்லோருக்கும் அந்த கேள்வி இருக்குது இயற்கையாக மனத்தில். அதனால தான் அலட்சியப்படுத்துகிறோம். நாம் என்ன நினைக்கிறோம்? அப்போ பார்த்துக்கலாம். எப்போ? செத்த பிறகு தீர்ப்பு நாள், ரிட்டையரெல்லாம் ஆன பிறகு அப்போ பார்த்துக்கலான்னு நினைக்கிறோம். இல்லை, இப்பொழுது நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ, என்ன சொல்கிறீர்களோ, என்ன செயல்படுகிறீர்களோ அத்தனைக்குமாகத்தான் உங்கள் மறுமை அமையப் போகிறது.